ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா சூப்பராக டேஸ்டியான முட்டை கட்லெட் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் காப்படி அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், அரைக்க அப்படி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு அதிகமாகவும் கடலைப்பருப்பு கம்மியாகவும் எடுத்திருக்கேன். அப்போ தான் நல்லா அந்த கட்லெட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா ஊறட்டும். இது ஊறினதுக்கப்புறம் நல்லா கழுவிக்கோங்க. அழுக்கு போக கழுவிட்டு கல் இருந்தாலும் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ரொம்ப கொஞ்சமாக இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம். இதில் இஞ்சி ரொம்ப கொஞ்சமாகவே போதும். அப்போ தான் இந்த கட்லெட் குழம்பு அந்த டேஸ்ட் இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு வடை மாதிரி டேஸ்ட் வந்துடுற மாதிரி இருக்கும். இதை நல்லா கொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு கழுவி வச்சுருக்க துவரம்பருப்பு கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரப்பாக, ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப எல்லாமே முழுசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கலாம். ஒரு பருப்பு முழுசாக இருந்தால் பரவாயில்ல. இதை இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இந்த முட்டை கட்லெட் குழம்பு செய்கிறதுக்கு இந்த முட்டையெல்லாம் அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் கவுச்சடிக்குங்கிறதுனால கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பொடிசாக நறுக்குன பெரிய வெங்காயம், நம்ம சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். அப்புறம் பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை. இது கூடவே நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். இந்த முட்டை சேர்த்து இது கலக்கும்போது நம்ம இட்லி மாவு பதத்துக்கிட்ட அதை விட கொஞ்சம் டைல்யூட்டாக இருக்கணும். அந்தளவுக்கு எவ்வளோ முட்டை நம்மளுக்கு தேவைப்படுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 5 முட்டை சேர்த்தேன். இது சின்ன சைஸ் முட்டையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பத்தில் நம்ம சாதாரணமாக கடையில் வெள்ளை கலர் ஒயிட் லக்கான் முட்டை கிடைக்கும்ல, அதில் அது நல்லா பெரிய சைஸில் இருக்கும். அதனால் அது ஒரு 5 சேர்த்தோம்னாலே நல்லா நம்மளுக்கு கரெக்டான இதில் இருக்கும். கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு பேட்டர் நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது கொஞ்சம் சின்ன முட்டையாக இருக்கிறதுனால நான் இன்னும் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். மொத்தத்துக்கு நான் 7 முட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம கரண்டியை விட நம்ம விஸ்க் ஏதாவது வச்சுருந்தோம்னா அதால் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அந்த கட்லெட் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுமாரி ஒயிட் லக்கான் முட்டை நம்ம சேர்க்கும் போது அதனுடைய ஒயிட் அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த நாட்டு முட்டையை விட. இப்போ ஒரு தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் அதில் லேசாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு இந்த மாவை கலந்து வச்சுருக்க மாவை அதில் சேர்த்துக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் இதை ஊற்றி எடுத்துக்கிறேன். அப்போ கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈவனான ஷேப்ஸ் கிடைக்கும். அதனால் இதை நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் ஊற்றிட்டு ரொம்ப நைஸாக தேய்ச்சிடக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக தான் தேய்க்கணும். நீங்கள் லெவல் பண்ணிவிட்டு எந்தெந்த இடம்லாம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சிம்மிலே வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக அடியில் கரிஞ்சிடுற மாதிரி இருக்கும். சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3-4 நிமிஷம் வரைக்குமே இருக்கலாம். அப்போ தான் நல்லா செட் ஆகும். நீங்கள் உடனே திருப்பினீங்கன்னா உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா செட் ஆகட்டும். ஃபஸ்ட்டு தடவை திருப்பி போடும்போது டக்குன்னு திருப்பி போட்டுடணும், இல்லைன்னா எல்லாம் உடஞ்சி தனித்தனியாக ஆகிடுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஹெவியாக இருக்கு இல்லையா அந்த அடை, அதனால் இந்த பக்கம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துடலாம். ஹாஃப் குக்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா நம்ம குழம்புல போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நல்லா வெந்துடும். அது நல்லா வேகலைனாலுமே, ஆனால் இந்த அளவுக்கு இருக்கிறதே நல்லா வெந்திருக்கும், ரெடியாக இருக்கும். உள்ளார கொலன்லாம் இருக்காது. இப்போ எல்லாமே ரெடியாக 3 அடை வந்துச்சு எனக்கு இந்த மாதிரி. அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதோட குழம்புக்கு ஒரு கமலாரன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் இதில் உப்பு சேர்த்துருந்தேன். பத்தலைன்னு சொல்லிவிட்டு இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன், மொத்தத்துக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவே நம்ம கரைச்சிக்கலாம், ஏன்னா இந்த கட்லெட் அது கூட சேர்க்கும்போது நம்மளுக்கு அந்த கட்லெட் இந்த குழம்பெல்லாம் நல்லா உறிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சாலே நம்மளுக்கு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது அது கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா எல்லா புளியையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வடிகட்டி நல்லா அந்த தூசியெல்லாம் அடியில் இல்லாத அளவுக்கு நிறையா 2-3 தடவை நம்ம இருத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மூடி அளவுக்கு துருவின தேங்காய், அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிக்கலாம்.
நம்ம கட்லெட்டுக்கு மாவு அரைச்சோம் இல்லையா, அதே மிக்சியிலே அரைச்சிக்கிறேன். அந்த இதில் அந்த மேலே ஒட்டி இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து குழம்புல ஊற்றினாலும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் அதிலே கூட அரைச்சிக்கங்க, அது கழுவணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைக்கணும். அப்போ தான் நல்லா அந்த சோம்புலாம் நல்லா நேவும். தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கப்புறம், ரொம்பவும் ஃபைனாக இல்லை, ஓரளவுக்கு லேசாக தென்படணும். அப்போ தான் இது வந்து நல்லாயிருக்கும். இதே இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியில் நல்லா சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து நான் அந்த கரண்டி வச்சுருக்கிறது வந்து சோமாஸ் கரண்டி மாதிரி இருக்கிறது. அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வரும். நீங்கள் உப்பு காரம்லாம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாத்தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி பார்த்துக்குங்க. பாருங்கள், இந்தளவுக்கு இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம், அப்போ தான் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் லேசாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்ட்டு. தேவைப்பட்டால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ரொம்ப கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வடகம் தாளிச்சிக்கலாம். வடகம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கதை சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கையளவுக்கு பொடிசா நறுக்குன சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் ஒரு பழமான தக்காளி அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை லேசாக அமுத்தி விட்டு நம்ம வதக்கும்போது நல்லா சாஃப்டாகி வெந்து வரணும், நல்லா ஸ்மாஷ் ஆகி ஒன்று சேர்ந்த மாதிரி வரணும். அதனால் அது வரைக்கும் நல்லா அமுக்கி நல்லா குக் பண்ணிக்கோங்க, நல்லா சிம்மில் வச்சுட்டு. இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலில் அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த குண்டான்லேயே நிறையா ஒட்டி இருக்குது, அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு, ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நீங்கள் அந்த கரண்டிலேருந்து எடுத்து ஊற்றுற பாருங்கள், அப்படியே தண்ணி ஊற்றுற மாதிரியே இருக்கும். அந்தளவுக்கு நல்லா டைல்யூட்டான கன்சிஸ்டன்சிலே இருக்கலாம். இது நல்லா குழம்பு நல்லா கொதி வரட்டும். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம கட்லெட்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம தோசை மாதிரி ரெடி பண்ணது எல்லாத்தையுமே அழகாக நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிடலாம். ரொம்ப பெரிய சைஸாகவும் இல்லாமல் ரொம்ப பொடிசாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது நம்ம தோசைக்கல்லேருந்து வெந்து எடுக்கும் போதே அப்போயே நம்ம அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு கூட எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இல்லை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு கடைசியாக மறுபடியும் நம்ம அது மாதிரி கட் பண்ணிக்கிறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ரொம்ப சின்ன பீசஸாக போட்டோம்னா அந்தளவுக்கு அதுக்கு எடுப்பாக இருக்காது. அதனால் நான் கட் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இது அப்படியே சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லா சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் டயத்தில் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோன்னே இந்த பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்திங்கன்னா இதை வந்து செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை மாதிரியே மற்ற 2 கட்லெட் பீசஸ் மற்ற 2 பீசஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதேமாரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு, சிம்மில் வச்சுருக்கேன். நல்லா தலப்பலன்னு கொதிச்சிருச்சு, அதுக்கப்புறம் தான் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போது நான் ஒரு 2 இது தோசை மாதிரி நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அதில் உள்ளதை வந்து கட் பண்ணி நான் ரெடியாக வச்சுருந்தேன். அதை வந்து இந்த குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம். மீதியை நான் சேர்க்கல. ரொம்பவும் கொதன்னு நம்ம சேர்த்தோம்னா கரண்டி விட்டு நம்ம குழம்பு எடுக்க முடியாது. அதனால் இந்த அளவுக்கு போதும். மீதியை வந்து சும்மாவே சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு அந்த கட்லெட்லாம் நல்லா உள்ளே அமுக்கி விடுங்க. லேசாக அடியில் கிண்டி விட்டு மூடி வச்சு சிம்மில் வச்சு ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சா நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா செட் ஆகிடும். இந்த குழம்பெல்லாம் அந்த கட்லெட்குள்ளார நல்லா சேர்ந்து செட் ஆகிடும். ஏற்கனவே வெந்தது தான் நம்மளுக்கு கட்லெட்டு, அதனால் வந்து தனியாக இதை வேக வைக்கணுங்கிறதுக்காக இல்லை, இதெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது, கொஞ்சம் டைம் ஆக பாருங்கள் எவ்வளோ கன்சிஸ்டன்சி திக்காகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் 5லேருந்து 6 பேர் பெரியவங்க கூட சாப்பிட்லாம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.